அந்த கிறிஸ்து ஏன் என்னை வெளிப்படவில்லை என்பது பெரிய ஒரு கேள்வி. அந்த கிறிஸ்துவின் ஆவி ஆதி முதல் இருந்து கொண்டே இருக்கிறது. 2 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனத்துல அக்கிரமக்காரனுடைய செய்கை எழுதி இருக்குது. ஆனாலும் அவன் ஏன் இன்னும் வெளிப்படவில்லை என்றால் அவனை தடை செய்கிறவர் என்று 2 காரியம் குறிக்கப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனத்திலே அவனை தடை செய்கிறது கர்த்தருடைய சபை, அவனை தடை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானுடைய வேலை இயேசுவுக்கு மனவாட்டியாகிய சபையை ஆயத்தப்படுத்தி கொண்டு போறது. எப்போது கர்த்தருடைய சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ அப்போது பரிசுத்த ஆவியானுடைய வேலையை முடிந்துவிடும். பரிசுத்த ஆவியானவரும் போய் விடுவார். அது அப்போது அந்த கிறிஸ்து பூரணமாக அந்த உலகத்திலே வேலை செய்வான். மிக மிக கொடிய காலங்கள் இருக்கும். எனவே அந்த கிறிஸ்துவாகி அந்த அக்கிரமக்காரன் பூரணமாக வருகிறதை தடை செய்கிறவர் கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவர், தடை செய்கிறது கர்த்தருடைய சபை என்பதை அறிந்து கொள்கிறோம்.